திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் நேசப்பிரபுவுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டறிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிகிச்சை பெற்று வரும் நேசப்பிரபுவை பார்த்து அவரது உறவினர்களிடம் ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன், செய்தியாளர் காவல்துறையிடம் உதவி கேட்டும் உதவி மறுக்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்க முடியும் என்று குற்றம் சாட்டிய அவர், தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை மற்றும் தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். காவல்துறை அதிகாரிகளிடத்தில் உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவரை உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும். காவல்துறையின்ற மெத்தன போக்கு, அந்த காவல்துறை அதிகாரி மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தமிழகத்தில் ஊடகத்துறை ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை நம்ம குடியரசு தினம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் ஊடகத்துறையில் உள்ள ஒரு நபருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு கேள்வி குறியாக இருக்கிறது என்பது இந்த சம்பவம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி உடைப்பதற்கும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காங்கிரசுக்கு தொகுதி பங்கீடு இல்லை என அறிவித்ததற்கும் காரணம் அமைச்சர் உதயநிதியின் சனாதன பேச்சுதான் என மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார். நாட்டின் 75வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மதுரை விமான நிலையத்திலும் குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. மேலும் விமான நிலையம் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தில் உள்ளது. விமான நிலைய ஓடுபாதை, விமான நிலைய உள்வளாகம், விமான நிலைய வெளிவளாகம் ஆகியவற்றில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் தமிழக போலீசார் இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கார்குடல் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவரின் மகன் சந்தோஷ்குமார் என்பவர் கம்மாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று தைப்பூச விடுமுறை தினம் என்பதால் தன்னுடன் படிக்கும் சக நண்பர்கள் 13 பேருடன் கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள வெள்ளி கடற்கரைக்கு சென்றுள்ளார். அங்கு கடலில் இறங்கி அனைவரும் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வந்த ராட்சத அலையில் சந்தோஷ்குமார் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரும் சிக்கிக் கொண்டனர். இருவரின் அலறல் சத்தம் கேட்ட சக மாணவர்கள் சஞ்சய் என்ற மாணவரை மீட்டனர். மேலும் ராட்சத அலையில் சிக்கிய சந்தோஷ்குமார் மாயமானார். இதுகுறித்து தேவனாம்பட்டினம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் நீரில் மூழ்கி மாயமான மாணவன் சந்தோஷ்குமாரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் தலைமுடி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக விக்கோமேனியா ஸ்டோர் திறக்கப்பட்டது. இதனை கவிஞர் மற்றும் திரைப்பட நடிகருமான ஸ்நேகன் மற்றும் கன்னிகா ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்நேகன், கேப்டன் விஜயகாந்த் மனித நேயமிக்க மனிதர் என புகழ்ந்த அவர், கட்சியையும் தொண்டர்களையும் மீறி அனைவருக்கும் அவர் மேல் ஒரு பிடித்தம் இருந்தது என தெரிவித்தார். மேலும் அவரது வாழ்வியல் முறையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மானுடத்தை போற்றக்கூடிய ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதர், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசியலை மீறி, இன்னும் சொல்லப்போனால் அவர் கட்சி தொண்டர்களை மீறி எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த மனிதர். நான் அவரோட நிறைய பயணப்பட்டிருக்கேன். ஏறத்தாழ ஒரு 6-7 படங்கள் அவரோட நான் சேர்ந்து பணிபுரிந்திருக்கிறேன். அவர் சினிமாவோடைய அந்த இக்கட்டான நிலைமையில் ஈட்டெடுத்ததும் சரி, கண்ணுக்கு தெரியாமல் செய்த அந்த உதவிகளும் சரி, எத்தனையோ பேர் அது நீங்கள் அதை பட்டியல் போட்டிங்கன்னா நீண்டு கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு செய்தவருக்கு கண்டிப்பாக அவருடைய எண்ணங்களும் அவருடைய பெயரும் அவருடைய சிந்தனைகளும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னா அடையாளமாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும். அந்த கோரிக்கைகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றணும். இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் சாரோடைய அந்த வாழ்வியல் முறையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு இன்னும் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுங்கிறதுல நான் தெளிவாகவே இருக்கேன். அதுக்கு நான் ஆதரவும் தர்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.